வளமும் வீரமும் செழித்த நாட்டை ஒரு மன்னன் திறன்பட ஆண்டு வந்தான். அன்று அவனுடைய பிறந்த நாள். மாளிகை மொத்தமும் பொன்னை போல மின்னியது. வருங்காலத்தை சரியாக கணித்து சொல்லக்கூடிய மாமுனிவர் அரண்மனைக்கு வந்து மன்னருக்கு தங்க பெட்டியை பிறந்த நாள் பரிசாக அளித்தார். பெரும் சோகத்தில் அல்லது பெரும் சந்தோஷத்தில் மட்டுமே இந்த பெட்டியை திறந்து பார்க்க வேண்டும் என்றார். விரைவிலேயே போர் மூண்டது. போரில் மன்னர் அனைத்தையும் இழந்தார். நிராயுதபாணியாக அதிர்ந்து போய் நிற்கதியற்று நின்றார். அன்றிரவு முனிவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. பெட்டியை திறந்து பார்த்தார். அதில் இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது. தைரியத்துடன் துணிச்சலாக தனியே நின்று போர் புரிந்து வெற்றியடைந்து வீரக்கொடியை நாட்டினார். மீண்டும் அரண்மனைக்கு சென்று சந்தோஷத்தில் கர்வத்தின் உச்சிக்கே சென்றார். மீண்டும் முனிவர் சொன்னது நினைவுக்கு வந்தது. இந்த முறை பெட்டியை திறந்து பார்த்தார். அதில் இதுவும் கடந்து போகும் என்று இருந்தது. அப்பொழுது அவருக்கு புரிந்தது, இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, எதையும் சொந்தம் கொண்டாட முடியாது, அனைத்தும் கடந்து போகும் என்று.